யாரு கேட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், அது அது பூரணி கிட்ட தான் ஃபைலை கொடுத்து அனுப்புனேன். பூரணி என்ன இந்த கம்பெனியோட எம்டியா? இல்ல சார். உச்சி முதல் உள்ளங்கால் வரை நடுங்கியது சித்ராவுக்கு. வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணாவோட இந்த முகத்தை பார்த்ததே இல்லை. அழுது சீன் போடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். போங்க, எண்ணி 1/2 மணி நேரத்தில் அந்த ஃபைல் இங்க இருக்கணும். ஓகே சார். என்னாச்சு, ஒரே அர்ச்சனை போல? ஆமா, இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. எல்லாம் என் நேரம். நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு பூரணி தான் நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னா சரி, அவரோட ஃப்ரெண்டு தானேன்னு கொடுத்து அனுப்புனேன். இப்போ என்னன்னா எங்கேயோ போறது என் தலையில வந்து விடிஞ்சிருக்கு. சரி விடு, அவர் பேசிட்டாரு, முடிஞ்சிருச்சு. இன்னும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எங்க முடிஞ்சிருக்கு, இன்னும் என்னென்ன டாஸ்க் வைக்க போறாரோ தெரியல. மணி என்ன? 4:30 சார். அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல சார், போற வழியில வண்டி கிடைக்காது, நல்ல கூட்டமாயிடும், பஸ்லயும் போக முடியாது, அதான். சரி போங்க. தேங்க்யூ சார். ஹலோ, என்ன போங்கன்னு சொன்னதும் அப்படியே போறீங்க? புரியல சார். நேத்து நான் உங்ககிட்ட கொடுத்த வேலை என்னாச்சு? சார், எனக்கு என்னவோ நீங்க சந்தேகப்பட்டது தப்புன்னு தோணுது. உனக்கு என்ன தோணுதுன்னு நான் கேட்கவே இல்லை. என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சார், ஆஃபீஸ் முடிஞ்சதும் ஐஸ்கிரீம் பார்லர் போனாங்க, அப்புறமா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐஸ்கிரீம் பார்லர் யார் கூட போனா? யாரு கூட இல்லை சார், தனியாக தான் போனாங்க. ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ள யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தாளா? அது எப்படி சார் எனக்கு தெரியும், நான் தான் உள்ளேயே போகலையே. ஷிட், ஒன்ன போய் அவளை ஃபாலோ பண்ண சொன்னேன் பாரு. என்ன சொல்லணும் அவளுக்கு? ஓ, வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்லல, அவளை ஃபாலோ பண்ண சொன்னேன். என்ன சார் நீங்க, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன? ஒன்றும் இல்லை சார். ஃபாலோ பண்றதுனா அவ யார் கூட பழகுறா, யாரையெல்லாம் மீட் பண்றா, எங்க போறா, என்ன பண்றா, எல்லாத்தையும் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். வாட்ச்மேன் மாதிரி கதவுக்கு வெளியே நிக்க கூடாது, புரிஞ்சுதா? ஆ, புரிஞ்சுது சார். சரி, நீ அப்படி ஃபாலோ பண்றப்ப ஒருவேளை அவகிட்ட மாட்டிட்ட, அப்ப என்ன பண்ணுவ? என்ன சொல்லுவ? என்ன சொல்லணும் சார்? என்ன சொல்லணும்னு அதே என்கிட்ட கேக்குற? ஏதாவது வாயில வர்ற பொய்ய சொல்லு. சார், எனக்கு பொய் சொல்லவே தெரியாது. யாருக்கு? உனக்கு. உனக்கு பொய் சொல்ல தெரியாது. நம்பிட்டேன். ஒன்று பண்ணு, நீ மாட்டிக்கிட்டனா கிருஷ்ணா சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாரா, அதான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அப்பதான் அப்பப்பா சர்ப்ரைஸ் பண்ண முடியும்னு சொன்னாரு. உங்களை ஃபாலோ பண்ண அவர் தான் சொன்னாருன்னு சொல்லு, புரிஞ்சுதா? சார், நீங்க பூரணி மேடத்தை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இதை முதல்ல சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட இதெல்லாம் நேரடியாக கேட்டு சொல்லியிருப்பேனே. ஆஹா, உங்களுக்கு ஏத்த ஜோடி தான். இதோ பாரு, சொன்னதை மட்டும் செய். என்னங்க, எதுக்கு இந்த ரூம்ல வந்து உட்காந்துருக்கீங்க? எனக்கு மனசே கேட்கலம்மா, அவ எப்படி இருக்கானே தெரியல. இதை பாருங்க, இதுக்கப்புறம் அவளோட பேர் அந்த வீட்டில் யாரும் எடுக்கக்கூடாது. எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதையை செஞ்சுட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நமக்கு 2 பிள்ளைங்க தான், மீனாவும் நம்ம பையனும் தான். இனிமே அவ பேரை கூட நான் கேட்க விரும்பல. அத்தை, உங்க 2 பேருக்கும் சாப்பாடு தான் பண்ணட்டுமா? ஒன்றும் வேணாம்மா. மாமா, நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுக்கு மூத்தவர் நீங்களே இப்படி உட்காந்துட்டா எல்லாரும் உடஞ்சு போயிடுவாங்க மாமா. முத்து, நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணு. அவள் போயிட்டாங்கிறதுக்காக யாரும் இங்கே பட்டினி இருக்க முடியாது. சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல சீனி, காஃபி தூளை நல்லா நிறைய போட்டு ஸ்ட்ராங்காக காஃபி கொண்டு வா. சரிங்க அத்தை. முத்து, நாளைக்கு நம்ம வெளியே அனாத ஆசிரமத்துக்கு போகிறதா பேசிட்டு இருந்தோம்ல? ஆமாங்க, அது முன்னால் பேசி வச்சது. இப்போ இருக்க நிலமையில அங்கெல்லாம் போக முடியாதுங்க. என்னது, எங்கே போகிறதா பேசி வச்சுருந்தீங்க? இப்போல்லாம் அவங்களே முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க போல. வீட்டில் பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோன்னு எங்களுக்கே தெரியலை. அது ஒன்றும் இல்லை அத்தை, நாளைக்கு எங்கள் கல்யாண நாள். அதான் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை காப்பகம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு எல்லாருக்கும் 3 வேளையும் சாப்பாட்டுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறத பேசியிருந்தோம். அவங்க ஒரு நேரத்துக்காவது நீங்கள் வாங்க, குழந்தைங்களுக்கு அந்த ஸ்வீட்டெல்லாம் நீங்கள் கையில் கொடுங்க, அவங்க சிரிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னாங்க. அதான் போகலான்னு நினச்சோம். இப்போ எங்கத்த போகிறது? சரிடா, நீங்க போங்க. நீங்க போயிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த கஷ்டத்துக்கு அந்த பிள்ளைங்க என்ன செய்யும்? அது நிற்க வேண்டாம். இல்லைப்பா, பணம் கட்டியாச்சு, அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம போகணுமா வேண்டாமான்னு தான் முத்துட்டு கேட்டேன். இப்போதைக்கு வெளியெல்லாம் போக வேணாம்.
பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வேணும்னே வம்பளுக்காளுக. உன் மக ஓடி போயிட்டாலாம்லன்னு. இன்னொன்று அந்த கிருஷ்ணா கூட தான் உறுதியாக போனான்னு தெரியாதாம்ல, யார் கூட ஓடி போயிருக்கான்னு கேட்குறாங்க. என்னன்னு பதில் சொல்கிறது? கிருஷ்ணாவை கட்டிக்கோங்கும் போது கட்டிக்க மாட்டேன்னா இப்போ அவங்க கூடயே ஓடி போயிருக்கா. இன்னும் அவள் பேச்செல்லாம் அந்த வீட்டிலே வரக்கூடாது. மா, என் கையில மட்டும் அந்த கிருஷ்ணா கிடைச்சான், அவ்வளவுதான். டேய் பாரதி, ஒழுங்கா பேசு. அவன் என்ன இருந்தாலும் நம்ம மருமகளோட அண்ணன். நீ என்ன பேசினாலும் அவளுக்கும் வலிக்கும். நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம். மீனாவோட கொழுந்த ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. ஏன்பா, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயமாப்பா? இதே மாதிரி அவங்க வீட்டு பொண்ணை நான் கடத்திட்டோ இல்லை கூட்டிகிட்டோ போயிருந்தா என்ன சும்மா விட்டுருப்பாங்களாப்பா? நீங்களும் அந்த பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாப்பா? அதுக்கு சொல்ல வரலடா. இந்த பாரு முத்து, உனக்கு உங்கள் அண்ணன்மார் வேணுமா இல்லைன்னா என் மாமா வேணுமான்னு இப்போவே முடிவு பண்ணிக்கோ. உங்கள் அண்ணன்மார் தான் வேணும்னா நீ தாராளமாக உங்கள் வீட்டுக்கு போகலாம். இல்லை எங்களுக்கு சப்போர்ட்டா, என் மகனுக்கு சப்போர்ட்டா ஒரு துணையாக இருப்பேன்னா அந்த வீட்டில் இரு. என்ன அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இதை பாருமா, இனிமே இந்த வீட்டில் பாசம், இறக்கம், நேசம் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஒன்று நீ இந்த குடும்பத்தோட மருமகளாக இருக்கணும், இல்லை உங்கள் சக்கரவர்த்தி குடும்பத்தோட மகளாக இருக்கணும். என்னவா இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்க. இவங்க கிட்டே இப்போ நம்ம என்ன பேசினாலும் அது தப்பாக தான் இருக்கும். இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏய், என்ன இருக்கிற கோவத்தை போட்டு வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட காட்டிக்கிட்டு? நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையா இப்போ அவள் தான் வீட்டில் இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையா? முத்து, நீ போமா, வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. மாமா, எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா. அந்த கடவுள் தான் கண் திறக்கணும். ஏன் தான் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியல. பிரச்சனை இவ வீட்டில் எந்த அப்பா வருது? எல்லா பிரச்சனைக்கு காரணம் இவளோட அண்ணன் தான். வாங்க மேடம், என்ன எந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கிருஷ்ணாவை கொஞ்சம் பார்க்கணும். அது வந்து சார் ஆஃபீஸில் இல்லை. அப்போ அண்ணன் எங்கே இருக்காரு? தெரியாது மேடம். போய் சொல்லாத, நீ தானே அவரோட அசிஸ்டன்ட், உனக்கு தெரியாமல் எங்கே போயிருப்பாரு? மேடம், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மன்னிச்சிடுங்க மேடம், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு இருக்காரு. உங்கள் அம்மாவாக இருந்தால் கூட. இதோ பாரு, என் வீட்டில் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அரை மணி நேரத்தில் என் வீட்டில் நான் இருக்கணும். ஒழுங்கு மரியாதையாக எங்கள் அண்ணா கிட்ட போயிட்டு உங்கள் தங்கச்சி வந்திருக்கான்னு இன்ஃபார்ம் பண்ணு. அது மேடம். என்ன மேடம், நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ அமைதியாக இருக்கிற. இதுக்கு முன்னாடி முக்கியமாக சில டைம்ல நான் அலோவ் பண்ணதுனால ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. இன்னொரு தடவை பண்ணனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறத நீ கேட்கலனாலும் உன்னை வேலையை விட்டு தூக்குவார், பரவாயில்லையா? சரிங்க மேடம், நீங்கள் போங்க. அப்போ அண்ணா உள்ளதான் இருக்காரு? ஆமாம் மேடம், சார் உள்ளதா இருக்காரு, இன்னும் கிளம்பல. ஆனால் இன்னொரு அரை மணி நேரத்தில் எங்கேயோ ஃப்ளைட் இருக்குன்னு பேசிட்டு இருந்தாரு. ஹாய்ண்ணா. வா முத்து, என்ன விஷயம்? என்னண்ணா ஒன்றுமே தெரியாத மாதிரி என்ன விஷயம்னு கேட்குறீங்க? நீ என்ன விஷயம்னு சொன்னதான் எனக்கு தெரியும். நான் என்ன மேஜிஷியனா நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு? அண்ணா, ஆதி எங்க? என்கிட்ட கேட்டா? அண்ணா, நீங்கள் தானே அவளை கூட்டிகிட்டு வந்ததா சொன்னீங்க. ஆமாம் சொன்னேன். ஆதி கூப்பிடுங்க, நான் அவளை பார்க்கணும். அவ யாரையும் பார்க்க விரும்பல, யார்கிட்டையும் பேச விரும்பல. அதை அவ சொல்லட்டும்னா? அவளுக்கு பதிலா நான் தான் சொல்லுவேன். அண்ணா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. எது தப்பு எது சரின்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியா? அண்ணா, ஏண்ணா யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க? நீ தான் அப்படி நடந்துக்கிற. இப்போ ஆதி கூப்பிட முடியுமா முடியாதா? இல்ல, என்னால கூப்பிட முடியாது. அண்ணா, உங்கள் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் என் உடம்புலேயும் ஓடுது. எனக்கும் சூடு சொன்னாலாம் இருக்கு. நானும் கேட்குற விதமா சரி பொறுமையை கேட்கலான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப தான் என் பொறுமையை சோதிக்கிறீங்க. உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? நான் கிருஷ்ணா தங்கச்சி. கிருஷ்ணாக்கு இருக்கிற திமுரு ஆணவத்திலையும் ஒரு 10% கூட எனக்கு இல்லாமல் போயிடும். என் நாத்தனார் எங்கண்ணா? எனக்கு தெரியாது. அண்ணா, அவளை இப்போ இங்கே கூட்டிட்டு வாங்க. என்னால கூட்டிட்டு வர முடியாது. ஏன் முடியாது? முடியாதுங்கிறதுனால தான் முடியாதுங்கிற. புரியல? எப்பவுமே நீங்கள் இப்படி தானா? நீங்கள் சொல்கிற எதுவுமே புரியாது, புரியக்கூடாதுன்னே சொல்லுவீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரிய வைக்கிறது என்னோட வேலை கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போலாம். அண்ணா, நான் ஒன்றும் உங்கள் எம்ப்ளாயி கிடையாது. நீங்கள் வான்னு கூப்பிட்றதுக்கும் இங்கேருந்து போன்னு சொல்கிறதுக்கும் நானும் உங்களை மாதிரி இந்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான். நீ எங்க குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நீ எங்க வீட்டு பொண்ணு கிடையாது. அண்ணா, அப்படின்னா நான் உங்கள் தங்கச்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இங்க பாரு முத்து, ஒன்று படகுல உட்காரணும், இல்லை தண்ணியில் நீச்சல் அடிக்கணும்.
படகுல ஒரு காலும் கடல்ல ஒரு காலும் வச்சுட்டு இருந்தனா ஆபத்து உனக்கு தான். எதையாவது ஒன்றை செலக்ட் பண்ணு. ஒன்று உன் புருஷன் குடும்பம், இல்லைனா நம்ம குடும்பம். ரெண்டுல எந்த பக்கத்தில் இருக்கணும்னு நீயே முடிவெடுத்துக்கோ. அண்ணா, எனக்கு என் புருஷன் குடும்பம் தான் முக்கியம். அப்ப நீ தாராளமாக இங்கேருந்து போகலாம். நான் என் அண்ணா கிருஷ்ணாவோட பேச வந்து நினைச்சேன். இப்பந்தான் மனசாட்சியே இல்லாத ஒரு பணக்காரன்ட்ட பேசுறேன்னு தெரியுது. எனக்கு தேவைதான். எங்க வீட்டில் சரியாக தான் சொன்னாங்க, நீ ரொம்பவே திமிர் பிடிச்சவன். உன்கிட்ட வந்து பேச வந்தேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? உன்னை இங்கே யாரும் கூப்பிடவே இல்லையே. ஆமாண்ணா, அலையா விருந்தலையா வந்தது நான் தான். ஏன் தப்பு தான். இதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உன் கம்பெனிக்கோ நான் வரவே மாட்டேன். ரொம்ப நல்லது, நீ போகலாம், எனக்கு வேலை இருக்கு. ஆ உங்கள் அசிஸ்டன்ட் சொன்னா ஏதோ ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்க, டைம் ஆயிடுச்சுன்னு. ஹனிமூன் போகிறீங்களா? போங்க போங்க. உனக்கும் அவளுக்கும் எங்களை பற்றி என்ன கவலை இருக்கு? ஆதியை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அவளை பற்றி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஓ, இப்போ என்ன புதுசாக இந்த ஒரு நாடகமா? ஆதி மேலே பாசம் இருக்கிற மாதிரி. அவன் மேலே எனக்கு எப்பவுமே அந்த பாசம் இருந்திருக்கு, உங்களுக்கு தான் இல்லை. அதனால தான் பக்கத்தில் இருந்தும் அவள் மனசை புரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு மட்டும் அவன் மனசு புரிஞ்சிடுச்சு. இங்க பாருமுத்து, எனக்கு நேரம் ஆகுது, நீ கிளம்பு. வணக்கம் மேடம். வாமா, யார் நீ? மேடம், நான் கிருஷ்ணா சார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். நானும் பூரணியும் ஒன்றா தான் வேலை பார்க்குறோம். அப்படியா? ஓகே ஓகே. அப்போ மேடம்னு கூப்பிடாத, ஆன்ட்டின்னு கூப்பிடு. உட்காரு. பரவாயில்ல, உட்காருமா. உன் பேர் என்னம்மா? சித்ரா ஆன்ட்டி. நல்ல பேரு, நல்ல சித்திரம் மாதிரி தான் இருக்கு. தேங்க்யூ ஆண்டி. ஆனால் சித்திரம்னா என்ன? சித்திரம்னா ஓவியம். ஐயோ ஆண்டி, நீங்கள் வேற ரொம்ப புகழ்ந்தீங்க. அப்புறம் சொல்லுமா, ஆஃபீஸில் எப்படி போகுது? நல்லா போகுது ஆண்டி. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வழியாக வந்தேனா அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பற்றியா? என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்க? அநாத ஆசிரமத்தில் இருக்கிற நிறைய குழந்தைங்களை நீங்கள் வளர்க்குறதுக்கும் அவங்களோட கல்விக்காக நிறைய தொகையை பரிசாக கொடுக்கறதையும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியாம்மா? அதெல்லாம் சாதாரண விஷயம். இதில் பாராட்ட என்ன இருக்கு? இல்லை ஆண்டி, இந்த காலத்தில் அடுத்தவங்களுக்காக ₹1 யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அநாத குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறீங்க, அதான் உங்களை பார்த்து பாராட்டிகிட்டே போகணும்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. இரு, உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் ஆண்டி, பூரணிக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? ஏம்மா, ஏன் திடீர்னு கேட்குற? இல்லை ஆண்டி, சும்மா தான் கேட்டேன். இல்லைம்மா, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. அப்புறம் பூர்ணி எங்க ஆண்டி? வெளியே போயிருக்காம்மா. ஓகே ஆண்டி, அப்போ நான் கிளம்புறேன். சரிம்மா, அடிக்கடி வீட்டுக்கு வா. கண்டிப்பா ஆண்டி. சொல்லுங்க சித்ரா, அவளை ஃபாலோ பண்ணதுல ஏதாவது சொல்ற மாதிரி கிடைச்சதா? சார், நீங்கள் சொல்லும்போது பூர்ணி மேடத்தை தானே ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. இதில் என்ன இருக்குன்ட்டு தான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரியுது. அவங்க வீடே எனக்கு சஸ்பென்ஸாக இருக்குது சார். மேஸாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஹாலு, பெட்ரூம் அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொரு ரூமும் ஒரே மாதிரி இருக்குது. ஏதோ எனக்கு ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதவுக்கு பின்னாடிலாம் கருப்பு கருப்பாக ஏதோ ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த மேடம் இருக்காங்களே, அவங்க பேர் என்ன, ஆமியா, அவங்க முகமே சரியில்லை. அவங்க பார்க்குற மொழி திருட்டு மொழி. நீ அவங்க வீட்டில் இருக்க ரூம்லாம் தேடி பார்த்தியா? அங்கே யாராவது இருக்காங்களா? இல்லை சார், அவங்க என்னை நகலவே விடலை. எனக்கு ஏதாவது கொண்டு வரனா சர்வெண்ட்டை தான் கொண்டு வர சொன்னாங்க. என்னை விட்டு 1 இன்ச் கூட நகலலை. பின்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அந்த ரூமெல்லாம் பார்வையால் ஃபுல்லாகவே அலசிட்டேன். ஆனால் ஏதோ ஒரு தப்பு அவங்ககிட்ட இருக்குது. அது என்ன தப்புன்னு தான் எனக்கு கண்டுபிடிக்க தெரியலை. நீ அங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்கலையா? கேட்டாங்க சார், நான் ஏதேதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் அங்கே பூரணி இல்லை. ஒருவேளை நீ அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ? இல்லை சார், அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு சித்ரா, நான் ஆதியை கண்டுபிடிக்கணும்னு தான் உன்னை பூரணியை ஃபாலோ பண்ண சொன்னேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆதியை காப்பாற்றணும்னு உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்புறம் நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாது. நீ இதோட விலகிக்க. நான் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன். சார், நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக மூவ் பண்ணலாமே. கருப்பு ஆடுகள் எல்லா இடத்துலையும் இருக்குது சித்ரா. என்னால் உறுதியாக இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்கன்னு உட்கார முடியாது. போலீஸ் அவங்க தரப்புலேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமாக அவங்களையும் தேட சொல்லியிருக்கேன்.
இது என்னோட முயற்சி. நீ அவ கூட நெருக்கமா இருக்கிறதுனால ஆல்ரெடி அவ கூட ஒர்க் பண்ற. ஸோ அவ கூடவே இருக்கிறதுனால அவளோட மூமெண்ட் பார்க்க ஈஸியா உனக்கு தெரியும் என்று அவன் அனுப்புனேன். ஆனா கொஞ்சம் நடக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இருக்கட்டும் சார், ஆதி மேடமை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக நான் செய்கிறேன். சார் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஆதி மேடத்தை லவ் பண்ணுறீங்களா? லவ்வா? லவ்னா சாதாரண வார்த்தை. அவ தான் எனக்கு எல்லாம். சார் முதல்ல நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு அவளை ஃபாலோ பண்ண சொன்னீங்க. இப்போ நீங்களே வேணாங்கிறீங்க. என்ன காரணம்? ஆதியை காப்பாற்றணுங்கிற அவசரத்துலையும் பதட்டத்திலையும் ஒன்றை நான் இதில் சிக்க வச்சிடணும்னு தோணுது. இவங்களால நாளைக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் என்ன பண்ணுறது சொல்லு? என்னை பொறுத்த வரைக்கும் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களும் என் ஃபேமிலி மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் அதுவும் என்னால் வந்ததுன்னா என்னாலே என்னை மன்னிச்சுக்க முடியாது. சரி, அந்த ஆமி உன்னை பற்றி எதையுமே கேட்கலையா? சார் எல்லாத்தையும் கேட்டாங்க. நானும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமாம் சார், எல்லா உண்மையும் தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை விசாரிச்சாங்கன்னா ஏதாவது பொய்ன்னு தெரிஞ்சதுன்னா என் மேலே சந்தேகம் அதிகமாகும்ல. அதனால உண்மையை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பயப்படாதீங்க சார். எனக்குன்னு புள்ள புருஷன் குட்டி எதுவும் கிடையாது. நானும் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு தான். எனக்கு ஃபேமிலியும் கிடையாது. நான் மந்த்லி சேலரி எடுத்தோடனே அந்த அனாதை ஆசிரமத்துக்கு தான் போவேன். அங்கே இருக்க குழந்தைங்களோட தான் செலிப்ரேட் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே அவங்க தான். இப்போ யாருக்கோ அப்படின்னு இருக்கிற உயிர் உங்களுக்காக போனால் எனக்கு சந்தோஷந்தான். இல்லை சித்ரா, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் என் பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. சரிம்மா, நீ இப்போவே இதுலேருந்து விலகிக்க. நான் வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கிறேன். சார் எதுக்கு சார் இவ்வளோ பயப்படுறீங்க? அவெல்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. இங்கே பாருமா, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண வேலை இல்லை. நீ அவளை ஃபாலோ பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே பல பிரச்சனை வரும். அவளும் சாதாரண ஆள் கிடையாது. சட்டத்துக்கு புறமான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கு அவளை ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சா கூட சமாளிச்சிடலாம். என்ன ஏதுன்னு தெரியாமல் முரட்டுத்தனமா உன்னை ஏதாவது பண்ணிட்டா அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போவே எல்லாத்துலேருந்து விலகிடுமா. சார் நீங்கள் பேசுகிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்பவும் கோவமா கெத்தாக இருக்கிற நீங்கள் ஏன் இவ்வளோ படபடப்பாகிறீங்க? பயப்படாதீங்க. எனக்கும் ஒன்றும் ஆகாது, ஆதி மேடத்துக்கும் ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்காங்கிற விஷயத்த நான் கறந்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். உனக்கு நான் சொல்கிறது புரியலைன்னு நினைக்கிறேம்மா. சார் உங்களுக்காக நான் எந்த உதவியும் பண்ணுறேங்கிறேன். இப்போவும் நீங்கள் என்னை நம்பலைன்னா எப்படி சார்? இங்கே பாருமா, அந்த பூரணி தான் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் அனாத ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க நிறைய பேர் திடீர்னு காணாம போடுறாங்க. அதுவும் 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க. இதுக்கு அவளுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நீ அவளை ஃபாலோ பண்ணனா தேவையில்லாத பிரச்சனை உனக்கு தான் வரும். இதெல்லாம் உண்மையா சார்? 100% உண்மைம்மா. ஆனால் எவிடன்ஸ் இல்லை. இங்கே பாருங்க சார், நீங்கள் வேற ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியிருந்தா கூட நான் சரி சார் இவ்வளோ சொல்கிறாரேன்னு கொஞ்சம் ஒதுங்கி போயிருப்பேன். ஆனால் நீங்கள் நான் எங்கே பிறந்து வளர்ந்தனோ அந்த குழந்தைங்களுக்கே ஆபத்துங்கிறீங்க. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பண்ணியிருந்தா நானும் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக அம்மா அப்பா இல்லாத அந்த குழந்தைங்களை விட நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சார். கண்டிப்பாக உங்கள் அளவுக்கு இல்லாட்டாலும் ஏன் அளவுக்கு நான் போராடுவேன். இங்கே பாரு சித்ரா, எல்லாரும் வீம்புக்கு பேசலாம், ஆனால் நடைமுறைக்கு ரொம்ப கஷ்டம். இல்லை சார், இது பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம். என்னை விட பொருத்தமான ஆள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, ஆஃபீஸ்க்குள்ள அவள் வந்ததுலேருந்து ஆஃபீஸ் முடிஞ்ச வீடு போகிற வரைக்கும் என்னால் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். ப்ளீஸ் சார், ஆதி மேடத்துக்காக சார், ப்ளீஸ். சரிம்மா, நான் இவ்வளோ சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற. ஆனால் உனக்கான பாதுகாப்பையும் கண்டிப்பாக நான் அரேஞ்ச் பண்ணுவேன். உன்னை சுற்றி நிறைய பேரை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அவங்க உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவாங்க. சொல்ல போகிற நீ? அம்மா, என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற சித்ரா வந்தாளா? ஆமாண்டி, உன்னை பார்க்கணுன்னு வந்தாளா? நீ இல்லைல்ல, அதான் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு போயிருக்கா. இனிமே அவள் வந்தானா வீட்டுக்குள்ளே விடாதம்மா. ஏண்டி என்ன ஆச்சு? அம்மா, அவள் வந்தா உள்ளே விடாத, அவ்வளவுதான். ஏண்டி, அவள் உன் கூட வேலை பார்க்குற பொண்ணு தானே, அவள் வந்தா என்ன? அம்மா, அவள் என் கூட வேலை பார்க்குற பொண்ணு தான், ஆனால் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அவள் எதுக்கு உன்னை ஃபாலோ பண்ணணும்? இங்கே பாருமா, எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்தானா உள்ளேயே விடாத. சரிடி, நீ எங்கே இருக்க, எப்போ வருவ? இங்கே பாருமா, நான் எங்கே இருக்கேன் என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவும் கேட்காத. ஏண்டி, எதுவும் தப்பான காரியம் பண்ணுறியா? மா, என்னம்மா புதுசாக எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? ஏண்டி, அப்போ அவள் போலீஸா? அவள் போலீஸ்லாம் இல்லைம்மா. ஆனால் அவள் யாருக்காக என்னை ஃபாலோ பண்ணுறான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் அவள் என்ன ஃபாலோ பண்ணுறா, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டி படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியா? இப்போ யாரோ அவளை ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க. எல்லாம் போச்சு, மாட்ட போகிறோம். மா, ஒரு தப்பு பண்ணும்போதே என்னைக்காவது நம்ம மாட்டுவோன்னு தெரிஞ்சு தானே பண்ணுறோம். பின்ன என்ன, நம்ம பயப்பட ஆரம்பித்தோம் ஈஸியாக மாட்டிப்போம். போலீஸு நம்மளை கண்டுபிடிக்கணும்னு புத்திசாலியாக இருந்தால் நம்ம அவங்கள விட புத்திசாலியாகணுமா? புரியுதா? இதுக்கப்புறம் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஊரில் கிடையாது, உன்னை வச்சு தான் என்னைய பிடிக்கணும்னு பார்ப்பாங்க. புரியுதா? எலிக்கு பொடி வச்சு பிடிக்கிற மாதிரி. நான் அப்போவே இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், கேட்டியா நீ? சரி, நீ அவகிட்ட ஏதாவது உளறனியா? நான் எங்கே இருக்கேன் என்ன ஏதுன்னு? ஆமாம், முதல்ல நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் அவளுக்கு சொல்ல முடியும். எனக்கே தெரியாது, அவளுக்கு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கரெக்டு தான். சரிம்மா, இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத. அவள் மேலே நான் ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். பார்த்துடி, அவள் உன்னை கண்டுபிடிச்சிட்டு போறா. இவ்வளோ தைரியமாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து காப்பி குடிச்சிட்டு போயிருக்கா. பின்ன உன்னை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஏம்மா, எனக்கு நீ தான் அம்மாவா? ஏம்மா இப்படி இருக்க? உன்னை யார் அவளுக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்க சொன்னா? எனக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணா தம்பி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா அப்போ நம்மளை அவங்க நல்லபடியாக நினைக்கணுமே. நாளைக்கு கிருஷ்ணா தம்பிகிட்ட போய் இதெல்லாம் வச்சோன்னா நம்மளை நல்லபடியாக நினைப்பாருன்னு காஃபியை போட்டு கொடுத்தேன். இல்லை நான் ஏன் போட்டு கொடுக்க போகிறேன்? எல்லாம் உனக்காக தான். ஏண்டி, என்ன பயப்படாத பயப்படாதுன்னு சொல்லிட்டு நீ பயப்படுறியா என்ன? யாரு? நான் பயப்படுவேன். போமா, காமெடி பண்ணிக்கிட்டு. சரிம்மா, நீ கவலைப்படாம இரு. அவள் சோழியை முடிச்சிட வேண்டிதான். அவள் சோழியை முடிச்சாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஏய், என்னடி சொல்கிற? வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனதுக்கலாமா கொலை பண்ணணுங்கிற? இந்த பாருடி, அவள் இப்போ சந்தேகப்பட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு, அவளை அனுப்பின ஆட்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இவங்க தான் காரணம்னு. அதுக்கப்புறம் வசமாக மாட்டிப்போம். மா, இப்போன்னா இப்போ இல்லைம்மா, ஒரு 10-15 நாள் அப்புறம்தான். இது கூட நான் யோசிக்காமல் இருப்பேனா? ஏண்டி, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாத, சொன்னா கேளு. சரிம்மா, நீ பதட்டப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டி, நீ எது பண்ணாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், புரிஞ்சுதா? சரிம்மா, கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். இந்த பூரணி இருக்காளே பூரணி, என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மம். நான் வளர்க்குறதுல எங்கே தான் தப்பு பண்ணேன்னு தெரில. என் வளர்ப்பு தப்பாக போயிடுச்சு. 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். அவளை சொத்து இருந்தும் வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் பணம் பணம் பணம்னு பறக்கிறா. சரி, அதை கூட பணப்பேயி பண நோயின்னு விட்டுடலாம். கட்டுனா கிருஷ்ணாவை தான் கட்டுவேன்னு ஒத்த கல்ல நிற்கிறா. கிருஷ்ணா ஆதி பின்னாடி சுற்றுறான். இப்போ அந்த ஆதி பிள்ளையும் காணோம், கிருஷ்ணாவையும் காணோம், இவளையும் காணோம். யார் எங்கே இருக்காங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பெத்த தாயை நம்பி அவள் எங்கே இருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ இவ எந்த அளவில் இருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணுறது? நான் பண்ணுற அட்வைஸு அவள் காத்துக்குள்ளே போக மாட்டேங்கு. ஒருவேளை எனக்கு தான் அட்வைஸ் பண்ண தெரியலையோ? ஒருவேளை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தா இந்த பேர் என்ன, பூர்ணிக்கு ஒரு 10 அட்வைஸை போட்டு விடுங்க. அதை படித்தாவது அவள் திருந்துதாளான்னு பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அப்புறம் கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.